ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मम श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। பாபாக்கு இப்படி சொன்னால் தான் பிடிக்கும். அதனால் எல்லாருமே பாபாவை கூப்பிடும்போது அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு ஒருத்தரமாக சொல்லுவோம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன எபிசோட்லேயே பேசினோம். ரொம்ப விசேஷமாக சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு, சுவாமி போய் நீ இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மெச்சூர் ஆகலை, இன்னும் கொஞ்சம் போய் அனுபவங்கள்லாம் பெற்றுண்டு வா அப்படின்னு பாம்பேலேருந்து வந்த கோவிந்தராவை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். ஆனால் அவர் கூட வந்த கனோஜை சேர்ந்த ஒரு பிராமணருக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த அனுபவங்களை வச்சு கோவிந்தராவ் ஒரு சமாராதனை பண்ணினார். அவர் வீட்டுக்கு சாப்பிட வந்தவர் லக்ஷ்மண் விநாயக் பண்டிட் அப்படிங்கிறவர் அங்கே சுவாமியுடைய லீலாமிர்தங்களை பற்றி கேள்விப்பட்டு, அவருடைய ஆசீர்வாதங்கள் பற்றி கேள்விப்பட்டு சுவாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சார். அந்த 8 நாள் கெடுவில் அவருக்கு நினச்சது நடந்தது. அப்போ அவர் கூட இன்னும் 2 பேர் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி பிரச்சனைகளில் வியாபாரத்தில் மாட்டின்ட்டு, இந்த 3 பேருமே அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்த உடனே இந்த லக்ஷ்மண் விநாயக் பண்டிட் சொன்ன மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணுறதுல ஆர்வமாக இருந்து சுவாமியை பார்க்க கிளம்பினாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். அவங்க 3 பேரும் அப்படியே ஒரு பரபரப்பான ஒரு ஆர்வத்தோடு, இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள்லேருந்து விடுதலை கிடைக்குமா, அப்படி அந்த அளவுக்கு நம்மளை அனுகிரகிக்கிறதுக்காக ஒரு குரு ரூபம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு நேராக அக்கல்கோட்டில் அவர் சோழப்பா வீட்டில் தங்கியிருந்தார். உங்களுக்கு தெரியும், சோழப்பா வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டுன்னு நேராக அக்கல்கோட்டில் சோழப்பா வீட்டில் சுவாமி மகாராஜை தரிசனம் பண்ணுறாங்க. சுவாமி மகாராஜை பார்த்த உடனேயே சுவாமி அவங்கள பார்த்து லேசாக அப்படி சிரிச்சுட்டு, வியாபாரம் பண்ணிங்க, நஷ்டம் வந்துடுது, அந்த நஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு வேண்டினீங்க, விடுதலை கிடச்சிருது அப்படின்னு எந்த விதமான இவங்க வாயிலேருந்து எந்த வார்த்தையுமே வராமையே சுவாமி அவங்கள பார்த்தோன்னே சொன்னோன்னே அவங்க 3 பேருக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தாரதாரையாக தண்ணி. சத்துவகுணங்கள் மேலோங்கி வரும்பொழுது பக்தி ஸ்வரூபம், பக்தியுடைய மார்க்கத்தில் இந்த மாதிரி கண்ணில் தண்ணி வரும். அப்போ தான் நம்ம இறை ஸ்வரூபத்துடைய அந்த உண்மையான கடாட்சத்தை புரிஞ்சுட்டு, அதுவும் ஏற்கனவே ரொம்ப அவஸ்தைப்பட்டு ரொம்ப மோசமான ஒரு மனோநிலையிலேருந்து வெளியில் வந்தவுடனே அதுக்கு விடுதலை கிடச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு இதுலேருந்து வெளியில் வர முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தப்போ சுவாமி அவங்க தரிசனம் கூட பண்ணல, ஒரு வேண்டுதல் தான் வச்சாங்க. அந்த வேண்டுதல் வச்சதுக்கு சுவாமி உடனே பதில் சொன்னோடனே அப்படியே ஓடி வந்துட்டாங்க 3 பேரும். எப்படி ஓடி வந்தாங்க? பச்சிலம் கன்று தாயை பார்த்த உடனே எப்படி துள்ளி குதித்து ஓடி வருமோ அது மாதிரி ஓடி சுவாமிகிட்ட அந்த பிரமாணத்தையும் வாங்கிட்டு கண்ணில் தண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு ஆசீர்வாதம் பண்ணுறார். இவங்க உடனே 3 பேரும் போய் ஒரு இருப்பிடத்தில் தங்கி சுவாமி மறுநாள் தரிசனம் பண்ணோன்னு போய் தங்குறாங்க. அப்போது அன்றைக்கி நைட்டு அவங்களோட துணிமணிகள்லாம் காணாமல் போய்டுது. துணிமணிகள்லாம் காணாமல் போனோடனே அங்கேருந்து திரும்ப ஓடி வராங்க சுவாமிகிட்ட. கொண்டு இந்த துணிமணிலாம் காணாமல் போயிடுது சுவாமி, யாரோ திருடின்னு போயிட்டாங்கன்னொடனே, ஓ சுக்குப்பொடி சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஜலதோஷம் சரியாக போயிட்டா அப்படின்னார். அப்படின்னா என்னென்னு யாருக்கும் புரியல. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு சரியாக போயிடுதா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டார். கேட்டுட்டு அந்த கஜானன் கத்திரி இருக்கார் இல்லையா, அவரை நீ ஒரு வேஷ்டியை தலையில் கட்டிக்கோ அப்படின்றார். அப்புறம் அவர் கூட வந்தார் இல்லையா பண்டிட், விநாயக் பண்டிட். அந்த விநாயக் பண்டிட்டை கூப்பிட்டு நீ கையில் ஒரு கைக்குட்டையை கட்டிக்கோ அப்படின்னு. ஆனால் கூட ஹரிபாவை அப்படியே பிடிச்சி பக்கத்தில்
இழுத்துண்டு நீ என்னோடய மகனாயிடேன், எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்றார். சுவாமியுடைய கருணையை பாருங்கள். இந்த ஹரிபாவை பற்றி மேலே மேலே நம்ம தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே பரம ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னு சொன்னோன்னே இவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாம்பேலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்த பழங்கள் எல்லாத்தையும் சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு ஏகாதசி நாள். சுவாமி சந்தோஷமாக அந்த பழங்கள்லாம் ஏற்றுக்கும்போது அதுலேருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அந்த விநாயக் பண்டிட் டக்குன்னு அதை உரித்து சுவாமிக்கு கொடுக்க போகிறார். சுவாமி உடனே, உனக்கு தான் ஜலதோஷம், நீ தான் மருந்து சாப்பிடணும், அதே எனக்கு கொடுக்குற, எடுத்துன்னு போய் அந்த கிணத்தடியில் வச்சுட்டு அதை சாப்பிடு அப்படின்றார். சொன்னோடனே இவர் உடனே எடுத்துன்னு போய் அங்கே சாப்பிடும்போது எல்லோரும் சொல்கிறா, சுவாமிகிட்டே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருது, அதனால் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அடுத்த நாள் துவாதசியாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணலாம், சுவாமிக்கு நம்ம அன்னதானம் மாதிரி எல்லாருக்கும் பண்ணிவிட்டு சுவாமிக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மீன்வேலை 300 ரூபா கொண்டு வந்தா இல்லையா, அந்த 300 ரூபாயை ஹரிபாவை எடுத்துன்னு போகும்போது சுவாமி உடனே இந்த 300 ரூபாய்க்கு வெள்ளை 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 அப்படின்றார். வெள்ளைன்னா என்னன்னு தெரியல இவங்களுக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற, சுவாமி வெள்ளி பாதுகை பண்ணின்னு வர சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டுட்டு அவங்க 3 பேருமா சேர்ந்து பிக்ஷாவந்தனத்துக்கு ரெடி பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் அங்கே சமாராதனை மாதிரி பண்ணி பிராமண போஜனம். ஏகாதசி விரதம் துவாதசி பாராயணை அப்படிங்கிறது ரொம்ப வருஷங்களாக இருக்குது. அந்த துவாதசி பாராயணையில் இவா அந்த அன்னதானத்தை பண்ணி சுவாமிக்கும் நைவேத்தியங்கள்லாம் சமர்ப்பிக்கிறார். அந்த நைவேத்தியங்களை எடுத்துட்டு அவள் போகும்போது அங்கே அரண்மனைக்குள்ளே போய்ட்டார் சுவாமி. அரண்மனைக்குள்ளே போயிட்டா சுவாமிக்கு கம்ப்ளீட்டாக யாருமே பார்க்க முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகாராணி அரண்மனைக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டான். ஆனால் இவா ஒரு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோடு போனதுனால சுவாமி இவளை உடனே உள்ளே அனுப்பிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிரசாதங்களை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு சாதத்தை எடுத்து ஹரிபாவு கொடுக்குறார். இவ 3 விதமாக பண்ணிட்டுருக்கா. பிரசாதங்கள் வெங்காய பஜ்ஜி சுவாமிக்கு பிடிக்கும், அதே மாதிரி சுவாமிக்கு பிடிச்ச பேசின் லட்டு, அப்புறம் அரிசி பாயசம், இந்த 3 பண்ணின்னு போகிறார். சுவாமி உடனே பிரசாதத்துலேருந்து சாதத்தை எடுத்து ஹரிபாவு கொடுக்குறார். வெங்காய பஜ்ஜியை எடுத்து விநாயக் பண்டிட்டு கொடுக்குறார். லக்ஷ்மண் விநாயக் பண்டிட்டு கொடுக்குறார். அப்புறம் இந்த கஜானன் கத்திரிக்கு பாயசத்தை எடுத்து கொடுக்குறார். எடுத்து கொடுத்தோடனே அந்த பண்டிட் வெங்காயத்தை சாப்பிட மாட்டார். அதனால் இந்த வெங்காயத்தை யாருக்கா கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுவாமி அவரை கூப்பிட்டு, வெங்காயத்தினால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, வெங்காயத்தை சாப்பிட்லாம், சரியா அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சுவாமி ஹரிபாவுக்கிட்ட சொல்கிறார், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா, அவருடைய குரு ஸ்தோத்திரம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குருரேவ பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லி ஹரிபாவுக்கு உபதேசம் பண்ணுறார். இது பிரத்யக்ஷமாக குரு ரூபமாக வந்திருக்கிற தத்தாத்திரேயர்லேருந்து ஹரிபாவுக்கு கிடைச்ச உபதேச மந்திரம். உங்கள் எல்லாருக்கும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன். குருவே பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரே பிரம்மம், பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அடுத்தாப்பில் இந்த லக்ஷ்மண விநாயக் பண்டிட்டை கூப்பிட்டு அவருக்கு ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஆகாசத்துலேருந்து விழக்கூடிய ஒவ்வொரு மழைத்துளிகளும் எப்படி ஆறாக பெருகி சமுத்திரத்தில் போய் சேர்றதோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நமஸ்காரமும் கேசவம் பிரதிகச்சதி, குருபமாக இருக்கக்கூடிய அல்டிமேட் காடாக இருக்கக்கூடிய கேசவனுக்கு போய் சேர்றது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்புறம் இந்த கஜானன் கத்திரியை கூப்பிட்டு, இதமேவ சிவம், இதமேவ சிவம், இதமேவ சிவம், இதமேவ சிவம் அப்படின்னு 4 தரம் சொல்கிறார். இதம் ஏவ சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவ அப்படின்னா இவர் தான்,
இவர் ஒருவர் தான் சிவன், இவர் ஒருவர் தான் சிவன், இவர் ஒருவர் தான் சிவன் அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த வெங்காய பஜ்ஜி வேண்டான்னு சொன்னப்பவே சுவாமி அவரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற 3 படங்களை காமிக்கிறார். இது யார் தெரியுறதா அப்படின்றார், மாருதி அப்படின்றார். இது யார் தெரியுறதா அப்படிங்கிறார், சங்கரர் அப்படின்றார். இது யார் தெரியுறதா அப்படிங்கிறார் சுவாமி, அப்படி ஸ்ரீராமர். அப்போ அவர் 3 பேரையும் காமிச்சு சுவாமி சொல்கிறார், நீ தான் மாருதி. அதாவது ஹரிபாவ் வந்து தத்ரூபமாக பிரம்மச்சாரி, அதனால் ஹரிபாவ் மாருதி ரூபம், நீ சங்கரரோட ரூபம், சுபமங்களங்களை செய்யக்கூடிய சங்கரரோட ரூபம், நீ தான் ராமர் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் காமிச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் தெய்வீக முடிச்ச கட்டியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது பரம சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க. அவங்க அப்படியே பரம சந்தோஷம் அடைஞ்சு அவங்க அப்படியே குருவுடைய ஆசீர்வாதம், கிருபா கடாட்சம் இப்படி நமக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பாம்பே வராங்க. பாம்பே வந்தால் கூட இந்த ஹரிபாவுக்கு மட்டும் அக்கல்கோட் சுவாமி மேலே அப்படியே பொங்கி பொங்கி வருது. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 2-3 பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஷீரடியில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனேயே வீட்டில் சொன்னாங்களாம், ஆஹா சுவாமிகிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், நான் போய் சுவாமிகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஷீரடிக்கு போனாங்களாம். எப்படி ஒரு சுவாமி மேலே ஒரு பக்தி பாருங்கள்ல, அப்படிப்பட்ட பக்தி நமக்கு இருக்கணும். சுவாமியை வந்து வெறும் சிலாரூபமாக சேவிக்கிறதோடு இல்லாமல் சுவாமிகிட்ட நம்ம மனசை கொடுத்துட்டோம்னாக்க அந்த மாதிரி ஒரு தவிப்பு, அப்படி ஒரு தவிப்பு அந்த ஹரிபாவ் அனுபவிச்சிருக்கார். அப்படின்னாக்கா அந்த ஹரிபாவுங்கிற அந்த பக்தர் முதல்லையே இவரை சந்திக்கும் போதே சுவாமி சமர்த்தர் அவர் கூப்பிட்டு, நீ என் மகனாயிடேன், நீ எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அதோடைய எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.